ஹலோ guys, இது உங்கள் மணி தகவல் அண்ட் வெல்கம் டு மணி தகவல் சேனல். ஸோ guys, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட மணி தகவல் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சரி ஓகே guys, இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா மேக் மணி ஆன்லைன் தமிழ் யூசிங் ஆட்ஸ்ட்ரா. ஸோ ஆட்ஸ்ட்ரா மூலமா நம்ம எப்படி ட்ரெண்டிங் டாப்பிக்கை வச்சு எப்படி மணி ஏர்ன் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ வீடியோவை கடைசி முடியும் பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். இந்த ஆட்ஸ்ட்ரா.comல உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைன்னா நீங்க ஒரு அக்கௌண்ட் நீங்கள் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆட்ஸ்ட்ரா.comல எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், எப்படி நம்மளோட வெப்சைட்டை ஆட் பண்ணணும், இந்த ஆட்ஸ்ட்ராவோட ஆட்ஸ் அப்ரூவ் வாங்கணும், எல்லாமே நான் வந்து போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் பாருங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோலையும் நான் வந்து உங்களுக்கு ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இதுவும் ஒரு ஏர்னிங் ட்ரிக்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோட லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் போய் தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி நம்ம வெப்சைட்டை அந்த ஆட்ஸ்ட்ரா.comல ஆட் பண்ணுறது, ஸோ எப்படி ஆட்ஸை செட் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு ட்ரெண்டிங்கான டாப்பிக்கை வச்சு நம்மளோட பிளாகில் நம்ம போஸ்ட் பண்ணி அந்த பிளாக் போஸ்ட்டை நம்ம ஷேர் பண்ணி நம்ம ஆட்ஸ்ட்ரா மூலியமாக நம்ம மணி மேக்கிங் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணலாம், எந்த மாதிரியான ட்ரிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து அப்படியே பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், நான் போன வீடியோவில் வாங்கின இந்த வெப்சைட்டுக்கு உண்டான அப்ரூவல். ஸோ இந்த வெப்சைட் தான் நம்ம போன வீடியோவில் நம்ம வாங்கியிருந்தோம், அந்த ஆட்ஸ்ட்ரால அப்ரூவல். ஓகேங்களா? இங்கே பாருங்க, ஒரு 3 ஆட்ஸ் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ பேனர் ஆட்ஸ் 2, அப்புறம் ஒரு சோசியல் பார் அப்படின்னு ஒரு 3 ஆட்ஸ் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த செட் பண்ணதெல்லாம் தான் நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? சரி ஓகே, நம்ம அப்படி ட்ரிக்ஸுள்ள போயிடலாம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என்னோட பிளாக்குள்ளே போயிடுறேன். ஸோ இப்போ நான் வந்து என்னோட பிளாகில் நான் வந்துட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்து நியூ போஸ்ட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, நியூ போஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன ட்ரெண்டிங் டாபிக் நம்ம பிளாக் ரைட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஐபிஎல். ஓகேங்களா? இப்போதைக்கு இந்தியாலையும் சரி வேர்ல்டு வைடாகவும் சரி ஐபிஎல்ங்கிறது ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ நான் வந்து கூகுள் ட்ரெண்ட்ஸில் நம்ம செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? கூகுள் ட்ரெண்ட்ஸ் TREN. ஸோ கூகுள் ட்ரெண்ட்ஸில் நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ எந்த அளவுக்கு ஐபிஎல் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நான் கொடுக்குறேன். அண்ட் தென் இந்த இடத்துல பாருங்கள் இந்தியான் இருக்குது. இதை வந்து வேர்ல்டு வைடாக நம்ம மாற்றிக்கலாம். அண்ட் அதே மாதிரி பாஸ்ட் டே அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு 13 டேஸ் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து மேலே சர்ச் டேர்ம்ஸில் நம்ம ஐபிஎல் அப்படின்னு நம்ம கொடுத்து சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க ஐபிஎல் பாருங்க இப்போதைக்கு பீக்கில் இருக்குது. பாருங்க, உங்களுக்கே தெரியும் இந்த ஐபிஎல் வந்து அடுத்த ஒரு 2 மாதத்துக்கு நடக்க போகுது. ஸோ இந்த 2 மாதத்துக்கும் இந்த ஐபிஎல் அப்படிங்கிற இந்த சர்ச் டைம் வந்து டாப்பில் தான் இருக்க போகுது, அதாவது ட்ரெண்டிங்கில் தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஐபிஎல் இந்த டாபிக் வச்சு நம்ம நிறையவே மணி ஏர்னிங் பண்ண முடியும் ட்ரெண்டிங் டாபிக் வச்சு. இப்போ இந்த மாதத்துலேருந்து தான் இந்த ஐபிஎல் ட்ரெண்டிங் ஆகுது. இந்த ட்ரெண்டிங் வந்து மே மாதம் முடியும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது மூலியமாக தான் நம்ம மணி மேக்கிங் பண்ணிக்க போகிறோம். ஸோ அது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம போஸ்ட் போட போகிறோம். ஸோ எதை பற்றி நம்ம போஸ்ட் போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஐபிஎலோட நியூஸ் இதை பற்றி தான் நம்ம போஸ்ட் போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ வந்து நான் வந்து ஐபிஎல் நியூஸ் அப்படின்னு நான் சர்ச் பண்ணிக்கிறேன். ஐபிஎல் நியூஸ் 2024 அப்படிங்கிற இந்த கீவேர்டில் நான் சர்ச் பண்ணிக்கிறேன். அப்படி சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், நமக்கு நிறைய ஆர்டிகல்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் வந்து நியூஸ் மீடியாஸ். ஓகேங்களா? நியூஸ் மீடியாஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாம் இங்கே அதிகமாக இருக்குது. பாருங்கள், இந்துஸ்தான் டைம்ஸ் அண்ட் நியூஸ் 18. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட நியூஸ் ஆர்டிகல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் வச்சு தான் நம்மளோட பிளாகை நம்ம ப்ரொமோஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நம்மளோட பிளாக்கு நம்ம டிராஃபிக் ஜெனரேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிளாகை நீங்கள் கிரியேட் பண்ணும்போது ஸோ ஐபிஎல் நியூஸ் அண்ட் ஐபிஎல் நியூஸ் 2024 ஸோ அந்த மாதிரி ஐபிஎல் ரிலேட்டடான ஒரு பிளாகை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பிளாக் எப்படி கிரியேட் பண்ணுறது எல்லாமே நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஐபிஎல் ரிலேட்டடான ஒரு பிளாகை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுலேருந்து ஏதாச்சும் ஒன்று நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்துஸ்தான் டைம் இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி வந்து சிஎஸ்கே வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு ஆர்டிகல் தான். ஓகேங்களா? இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி அண்ட் பேஸ்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ காப்பி பண்ணி நான் டைட்டிலில் இங்கே போட்டுடுறேன். அண்ட் தென் ஸோ அப்படி இந்த கண்டென்ட்டையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். அதே மாதிரி இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் நான் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன்.
ஸோ இப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா நியூஸ் ஆர்டிக்கலில் நம்ம காப்பி பண்ணி ஷேர் பண்ணலாம், எந்த ஒரு காப்பிரைட் இஷ்யூஸும் வராது. ஏன்னா நியூஸ் ஆர்டிக்கல், அதாவது நியூஸ் வெப்சைட் ரன் பண்ணுறவங்கள ஒரு நாளைக்கு ஒரு 1000 மேலே ஆர்டிக்கல் போடுவாங்க. ஸோ அவங்களுக்கு டைமில் கிடையாது நம்மளோட ஆர்டிக்கல் வந்து ஏதாச்சும் ரீயூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு அவங்களுக்கு டைமில் கிடையாது. ஸோ அதனால் நம்ம வந்து நியூஸ் ஆர்டிக்கலை நம்ம எப்பயுமே நம்ம காப்பி அண்ட் பேஸ்ட் நம்ம பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஸோ என்ன இந்த காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுறதுனால கூகுளில் ரேங்க் ஆகுமா கேட்டிங்கன்னா, ஸோ கூகுளில் ரேங்க் ஆக வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸ்கிராப் கண்டென்ட் அப்படின்ட்டு கூகுள் வந்து அதை வந்து டவுன் பண்ணிடும் நம்மளோட வெப்சைட்டை. பட் வந்து நம்மளோட வெப்சைட்டை நம்ம ரேங்க் பண்ணி நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் நம்ம ப்ரொமோஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ எப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து இந்த இமேஜ் வந்து எனக்கு தேவைப்படுது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இமேஜில் வந்து ரைட் கிளிக் பண்ணி ஸோ காப்பி இமேஜ் அட்ரஸ் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த நம்மளோட பிளாக் எடிட்டுக்கு வந்து ஸோ நம்ம எந்த இடத்துல நம்மளோட இமேஜ் வைக்கணுமோ அந்த இடத்துல நான் கிளிக் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் இமேஜ் ஐக்கான் இங்கே இருக்குது. இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணோம்னா பை யூஆர்எல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம காப்பி பண்ண அந்த யூஆர்எலை நம்ம இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல அந்த இமேஜ் வந்துடும். ஸோ இந்த இமேஜை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிட்டா இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஓகே, நம்ம எல்லாத்தையும் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். நம்மளோட பிளாக் வந்து ரைட் பண்ணிட்டோம் அழகாக. சூப்பர். ஸோ அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி நம்ம பப்ளிஷ் பண்ணிடலாம் நம்மளோட பிளாகை. ஸோ பப்ளிஷ் பண்ணுறதுக்கு மேலே பாருங்கள் பப்ளிஷ்ங்கிற இந்த ஆப்ஷன் இருக்குது. இதை கொடுத்து பப்ளிஷ் பண்ணிடலாம். ஸோ கன்ஃபார்ம். ஸோ பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள் நம்மளோட பிளாக் வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம் நம்மளோட வெப்சைட்டில். ஓகே, இங்கே பாருங்கள் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ண நம்மளோட ஆர்டிக்கல் இங்கே வந்துருச்சு நம்மளோட பிளாகில். ஸோ இங்கே பார்க்கலாம் நமக்கு இந்த ஆட்ஸோட ஆட்ஸ் வந்து இங்கே விசிபிள் ஆகுது. ஸோ இங்கே ஒரு ஆட்ஸ் இங்கே ஒரு ஆட்ஸ் வந்து விசிபிள் ஆகுது. அதே மாதிரி கீழே பாருங்கள் கீழே ஒரு ஆட்ஸ் வந்து விசிபிள் ஆகுது. இங்கே மேலே பாருங்கள் இந்த இடத்துல தான் இந்த சோஷியல் பார் ஆட்ஸ் வந்து விசிபிள் ஆகுது. இந்த சோஷியல் பார் ஆட்ஸ் வந்து மொபைலில் பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ நிறைய மொபைலில் பார்க்கும்போது நிறைய கிளிக்ஸ் வர அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் நம்மளோட ஆர்டிக்கல் நீட்டாக வந்துருச்சு. ஓகே, இந்த ஆர்டிக்கல் இப்போது இதை தான் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். நம்ம போஸ்ட் பண்ண இந்த பிளாக் யூஆர்எல்லை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணி நம்ம நோட் பேடில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ நோட் பேடில் போய்ட்டு நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, இந்த ஐபிஎலுக்கு உண்டான ஒரு பிளாக் வந்து நம்ம காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இதை தான் ப்ரொமோஷன் பண்ண போகிறோம். ஸோ இதை ப்ரொமோஷன் பண்ணுறதுனால நம்மளோட பிளாக்கு நிறைய விசிட்டர்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. அப்படி விசிட்டர்ஸ் வரும்போது நம்மளோட ஆட்ஸ் பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஆட்ஸ் பார்க்கும்போது ஸோ நிறைய இந்த ஆட்ஸோட இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் தென் இந்த ஆட்ஸுக்கு கிளிக் ஸோ இந்த மாதிரி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி வரும்போது நம்ம ஆட்ஸ்டால் ஈஸியாகவே மணி மேக்கிங் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நம்ம காப்பி பண்ணி நோட் பேடில் போட்டு வச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த லிங்கை தான் நம்ம ப்ரொமோஷன் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ப்ரொமோஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது அடுத்தடுத்து அப்படியே பார்க்கலாம். ஸோ அந்த ட்ரிக்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட மணி தகவல் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஓகேங்களா? ஸோ அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ நான் வந்து பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ மறக்காமல் லைக் போட்டுருங்க. அண்ட் தென் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ நான் இங்கே வந்து எல்லா கமெண்ட்டுக்கும் நான் வந்து ரீப்ளை பண்ணுறேன். ஓகே, நம்ம வந்து அடுத்த ட்ரிக் கூட போயிடலாம். ஸோ இதை நம்ம காப்பி பண்ணி வச்சாச்சு. இதை மறுபடியும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி நம்ம tinyurl அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு நம்ம போயிடலாம். ஓகேங்களா? ஸோ tinyurl.com வந்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி யூஆர்எல்லை நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணும்போது நீங்கள் என்ன ப்ரொமோஷன் பண்ணாலும் சரி, நீங்கள் எந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த tinyurl.com நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த tinyurl வந்துட்டு உங்களோட லிங்கை இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருந்த இந்த லிங்கை பேஸ்ட் பண்ணி சர்டன் யூஆர்எல் பண்ணிக்கிங்க. ஸோ சர்டன் யூஆர்எல் கொடுத்தீங்கன்னா சர்டன் ஆயிரும் இந்த லிங்க்கு. இப்போ வந்து இதை காப்பி பண்ணி நம்ம நோட் பேடில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ நோட் பேடில் போட்டு வச்சுட்டு இந்த லிங்கை நீங்கள் எங்கே வேணால் ஷேர் பண்ணலாம், எந்த சோஷியல் மீடியாவில் வேணால் ஷேர் பண்ணலாம், உங்களை பேன் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஓகே, நம்மளோட லிங்கை நம்ம சர்டன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த லிங்கை தான் நம்ம ப்ரொமோஷன் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரி, ஓகே. ஸோ நம்மளோட லிங்கை நம்ம ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற பிளாட்ஃபார்ம் என்ன கேட்டிங்கன்னா twitter.com. ஸோ இந்த twitter.comல தான் நம்மளோட லிங்கை நம்ம ஷேர் பண்ணி நம்மளோட ஆஸ்டால நம்ம மணி மேக்கிங் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ட்விட்டர்லேயும் இந்த ஐபிஎல்ங்கிறது தினமும் ட்ரெண்டிங் ஆகிட்டு தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் சோமோர் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா ஸோ இங்கே போய் நம்ம பார்த்துக்க முடியும் நிறையவே ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள் IPL 2024 அப்படிங்கிறது ட்ரெண்டிங் ஆகுறது. அப்புறம் ருத்ராஜ் கேக்வாட், ஸோ இது ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. மேக்ஸ்வெல், ஸோ இந்த மாதிரி அடுத்த 2 மாதத்துக்கு இந்த ட்விட்டரில் வந்து IPL வந்து ட்ரெண்டிங்கில் தான் இருக்க போகுது. ஸோ இந்த ட்விட்டரை நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ IPL 2024 இந்த ட்ரெண்டிங் டாப்பிக்கை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஜஸ்ட் வந்து 5 ஹவர்ஸில் 178K வியூஸ் வந்துட்டுருக்கு ஜஸ்ட் 5 ஹவர்ஸில். ஸோ இது வந்து நல்லா ட்ரெண்டிங்கில் இருக்குது. இப்போ இங்கே தான் நம்மளோட லிங்கை கொடுத்து நம்ம ப்ரொமோஷன் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட லிங்கை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்துடலாம்.
ட்விட்டரில். ஸோ உங்களுக்கு ஒரு ட்விட்டரில் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இல்லைன்னா ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், மணி தகவல் அப்படின்ட்டு. நம்மளோட சேனலுக்கு நான் வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து மணி தகவலோட அஃபிஷியல் அக்கௌண்ட் கிடையாது. நான் ஜஸ்ட் ஒரு ரேண்டமாக நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ட்ரெண்டிங்கான டாபிக் இங்கே பாருங்கள், வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிற இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நமக்கு இங்கே ட்ரெண்டிங்கான டாபிக் இங்கே கிடைக்கும். இப்போ வந்து IPL 2024 அப்படிங்கிற இந்த ஹேஷ்டேக் தான் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. இப்போ இந்த ஹேஷ்டேக்கில் தான் நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். ஹேஷ்டேக்கை நம்ம கிளிக் பண்ணி ஸோ இந்த இடத்துல போஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த IPL ஹேஷ்டேக் அப்படியே இருக்கட்டும். ஸோ ஒரு என்ட்ரு கொடுத்து கீழே வந்துடுங்க. கீழே வந்துட்டு உங்களோட வெப்சைட் லிங்கை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ உங்களோட வெப்சைட் லிங்கை நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும். இப்போது இந்த ஹேஷ்டேக்கில் நம்மளோட ஆர்டிக்கலை நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து போஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்து போஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, போஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ போய் நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம் நம்மளோட போஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நம்ம போஸ்ட் பண்ண இந்த ட்வீட் வந்துருச்சு பாருங்க. ஸோ இந்த டாபிக் வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிறதுனால இந்த ட்வீட்டுக்கு நிறைய வியூஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி நிறைய வியூஸ் வந்துச்சுன்னா நம்மளோட URL கிளிக் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி கிளிக் பண்ணும்போது அவங்க நேராக நம்மளோட வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆவாங்க. ஸோ அப்படி ரீடைரக்ட் ஆகும்போது நம்ம வந்து ஆட்ஸ்ட்ராவோட ஆட்ஸை நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஆட்ஸ்ட்ரா ஆட்ஸ் வந்து வியூ ஆகுது. இப்படி அவங்க வந்து ரீட் பண்ணும்போது நம்மளோட ஆர்டிக்கலை ரீட் பண்ணும்போது ஆட்ஸ்க்கு உண்டான இம்ப்ரெஷன் நமக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இந்த ட்ரெண்டிங் டாப்பிக்காக நம்ம ப்ரொமோஷன் பண்ணும்போது ஸோ அப்படி நிறைய கிளிக்ஸ் அண்ட் இம்ப்ரெஷன் வரும்போது நம்மளோட ஆட்ஸ்ட்ரா அக்கௌண்ட்டில் நம்மளால் ஈஸியாகவே மணி மேக்கிங் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இது ஒரு சூப்பரான ட்ரிக்ஸ் கைஸ். ஒரு ட்ரெண்டிங் டாப்பிக்கை வச்சு நம்ம எப்படி ஆட்ஸ்ட்ராவில் மணி மேக்கிங் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீடியோ கூட போட்டு உங்களோட பிளாகை மேலே கொடுத்து நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணலாம். ஸோ அந்த ட்ரிக்கை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஜஸ்ட் போட்ட ஒரு 4 hours தான் ஆச்சு. இதுக்கே பாருங்கள் 11K வியூஸ் வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுனால நீங்கள் என்ன போஸ்ட் பண்ணாலும் ட்ரெண்டிங் ஆகும். இந்த ஹேஷ்டேக்கில் நீங்கள் என்ன போஸ்ட் பண்ணாலும் உங்களோட ட்வீட் வந்து ட்ரெண்டிங் ஆகும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கிங்க. ஒரு ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் செட் பண்ணிக்கிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் IPL நியூஸ் 2024. ஸோ அப்புறம் IPL நியூஸ் 24/7. ஸோ இந்த மாதிரி நீங்கள் IPLக்கு ரிலேட்டடான ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஃபோன் நம்பரை வச்சு வெரிஃபை பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி ஃபோன் நம்பரை வச்சு வெரிஃபை பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை போஸ்ட் வேணால் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் உங்களோட லிங்க்கை. ஸோ அப்படி நீங்கள் ஃபோன் நம்பரை வச்சு வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லிங்கை ப்ரொமோஷன் பண்ணும்போது இந்த ட்விட்டர் வந்து உங்களை பேன் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ முக்கியமாக அந்த ஸ்டெப்பை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் தென் வேறு என்ன டிப்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த IPL 2024 நியூஸ் அப்படிங்கிற இந்த கீவேர்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆர்டிக்கல் உங்களால் பார்க்க முடியும். ஒரே நாளில் நிறைய ஆர்டிக்கல், நிறைய வெப்சைட் வந்து நிறைய நியூஸ் வெப்சைட் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க இந்த IPL அப்படிங்கிற இந்த டாப்பிக்கில். ஏன்னா இப்போ வந்து IPL தான் ட்ரெண்டிங்காக இருக்கிறனால ஸோ நிறைய நியூஸ் வெப்சைட் வந்து அந்த IPL பற்றி போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 100லேருந்து ஒரு 500 முடியும் போஸ்ட் நமக்கு டெஃபினட்டாக இருக்க போகுது. ஸோ அதனால் நம்ம எல்லா போஸ்ட்டையும் நம்ம காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி நம்மளோட பிளாக் வெப்சைட்டில் நம்ம ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இது ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக். ஓகேங்களா? ஸோ இந்த ட்விட்டரில் என்னென்ன ட்ரெண்டிங் ஆகுதோ, ஸோ IPL ரிலேட்டடாக என்னென்ன ட்ரெண்டிங் ஆகுதோ, ஸோ அதுலலாம் உங்களோட லிங்க்கை நீங்கள் கொடுங்க. உங்களோட பிளாக் பாஸ்டோட லிங்க்கை நீங்கள் கொடுங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், சிராஜ் அந்த ரஹானி அண்ட் தென் IPL 2024 அண்ட் தென் இங்கே பாருங்கள் சென்னை சூப்பர் கிங் டீம்ஸோட ஹேஷ்டேக் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். மும்பை இந்தியன்ஸ் அண்ட் தென் பெங்களூர், ஸோ ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஸோ இந்த மாதிரி டீம்ஸோட ஹேஷ்டேக் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ IPL ரிலேட்டடான என்னென்ன ஹேஷ்டேக் இருக்கோ எல்லா ஹேஷ்டேக்லையும் நீங்கள் உங்களோட பிளாக் லிங்கை நீங்கள் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி டெஃபினட்டாகவே ஆட்ஸ்ட்ராவில் மணி ஏர்னிங் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 10 போஸ்ட்டாவது போட்டு நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் தான் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணலாம். ஸோ என்னோட சஜஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு மினிமம் ஒரு 10 போஸ்ட்டாவது நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அதை நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நீங்கள் காப்பி அண்ட் பேஸ்ட் தான் பண்ண போகிறீங்க. அது வந்து ஒரு நாளைக்கு ஒரு 20-30 கூட நம்மளால் பண்ண முடியும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 1 hour இதுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் டெஃபினட்டாக ஒரு 20லேருந்து ஒரு 30 ஆர்டிக்கல் கூட நீங்கள் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணிக்க முடியும். ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க் தான் காய்ஸ். ஓகேங்களா? ஸோ டிராஃபிக் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக டிராஃபிக் வரும். ஸோ ட்ரெண்டிங்காக இருக்கிற டாப்பிக்கில் நம்ம என்ன போஸ்ட் பண்ணாலும் இந்த ட்விட்டர்லேருந்து நமக்கு டிராஃபிக் வரதா போகுது. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் வந்து ஸோ போஸ்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணி நீங்கள்
ப்ரொமோஷன் பண்ண பாருங்கள். ஸோ டெஃபினட்டாக நம்மளால இந்த ஆஸ்ட்ரால மணி மேக்கிங் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே, வீடியோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நான் வந்து எல்லா கமெண்ட்டுக்கு நான் வந்து ரீப்ளை பண்ணுறேன். ஸோ அடுத்த ஒரு 2 மாதத்துக்கு இந்த ஐபிஎல் தான் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்க போகுது. நம்மளோட மணித்தகவல் சேனலில் அடுத்தடுத்து ஐபிஎல் பற்றி நிறைய ட்ரிக்ஸ் நான் வந்து வீடியோவை நான் போகலான் இருக்கேன். ஸோ மேக் மணி ஆன்லைன் தமிழ் யூசிங் ஐபிஎல் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கில் நான் வந்து அடுத்தடுத்து நான் வந்து ட்ரிக்ஸ் சொல்லலான் இருக்கேன். எப்படி நம்ம இந்த டாப்பிக்கில் மணி மேக்கிங் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுக்காகவே நான் தனி ஒரு பிளேலிஸ்ட் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க நம்மளோட சேனலை. நம்மளோட ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. ஸோ நான் சொல்கிற மெத்தட்ஸ் எல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. இல்லை ஒர்க் அவுட் ஆகலைன்னா நீங்கள் வேற ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜி இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணுங்க. நமக்கு என் நம்பர் ஆஃப் ஐடியாஸ் இருக்குது ஆன்லைனில் நம்ம மணி மேக்கிங் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஸோ டெஃபினட்டாக உங்களால் மணி மேக்கிங் பண்ணிக்க முடியும் ஆன்லைனில். சரி, ஓகே. ஸோ அண்ட் தென் மறக்காமல் நம்மளோட மணி தகவல் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து இதை விட சூப்பரான ஒரு மெத்தடில் நான் வந்து உங்களுக்கு வீடியோ கொண்டு வரேன். அன்டில் தென் இது உங்கள் மணி தகவல் சேனல்.